Hi friends, Dubai Global Village சென்னை தீவுத்திடலில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட டிக்கெட் ப்ரைஸ் என்ன, உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஒன்றா பார்க்கலாம். டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு 5 வயசு கீழே டிக்கெட் வாங்க தேவையில்ல. உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஃபஸ்ட்டு ஒரு பாண்டாவும் ஒரு ஈகிள் இது இருக்குது. இது வந்து ரொம்ப பிக் சைஸில் இருக்குங்க. நிறைய கடைகள் வந்து இங்கே இருக்குது. நார்மலாக இருக்கிற கடைகள் தான். 10 ரூபாய் 20 ரூபா உள்ள சேல்ஸ்லாம் நிறைய இருக்குது. கீ செயின்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இருக்குது. எல்லாமே 30 ரூபா 20 ரூபா 10 ரூபா அப்படின்னு தான் இருக்குது. இது 280 ருபீஸு. அரண்மனை, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டி பண்ணுற இடமா இருக்குது. இந்த மாதிரி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு விளையாடுறதுக்கான நிறைய இடங்களுக்கு அங்கே இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் ஒரு ஆக்டிவிட்டியும் வருது. பேய் வீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் தான் வருது. இது 60 ருபீஸுங்க. பால்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டு கிட்ஸ் உள்ளே போய் விளாடலாம். ஃபன்னி மிரர் பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான். மிரர்ஸ்லாம் உள்ள தனித்தனியாக ஒன்று இருக்கும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஃபிங்காக இருக்கும். இது பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னா நான் தனியாக போடுறேன். 3D 80 ருபீஸ் தான். ஸ்னோ வேர்ல்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு குளிராக நல்லா இதாக இருக்குங்க. 70 ருபீஸ் தான் டிக்கெட்டு. இது முடிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோன்னா துபாய் குளோபல் வில்லேஜ் ஸ்டார்ட் ஆகும். இதாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப ஹைட்டில் இருக்கும். இது நீங்கள் பார்க்கும்போது அட்டை தான், பட் ஆனால் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நீங்கள் செல்ஃபி அங்கே இருந்து எடுத்துக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் லைட்டிங்ஸ் செட்டப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. செட்டப் பார்த்தீங்கன்னா க்ரீன் மேட் போட்டிருக்காங்க. கீழே வந்து மேட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து நடந்து போகிறதுக்கு அதில் கொஞ்சம் நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கு. இது வந்து ஆரம்பித்த முதல் நாளில் ஷூட் பண்ண வீடியோனால கூட்டம் கம்மியாக இருக்குது. போக போக கூட்டம் நிறையா வந்துடும். ஈவினிங் டைம் தாங்க இது ஓப்பன் பண்ணுறாங்க 4 o'clock. அதனால் நீங்கள் ஈவினிங் டைம் தான் போக முடியும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் செல்ஃபி எடுக்கலாம். நீங்கள் வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா லைட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே செஞ்சுருக்காங்க. நான் ஒரு பேசிக் மொபைலில் தான் எடுத்தேன், 16 மெகா பிக்சலில் தான். அதனால் கொஞ்சம் வீடியோஸ் டல்லாக தான் இருக்கும். பட் நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. லைட் செட்டப் தாங்க நல்லா எடுத்து கொடுக்குது. நார்மலாக ஒரு எக்ஸிபிஷனில் என்னென்ன இருக்குமோ அப்பளம், பஜ்ஜி, அப்புறம் வந்து எக்ஸிபிஷன்ஸில் வந்து பொருட்கள்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்குது. அது என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஆரம்பிக்கும் போதுலேயே இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் ஒன்று நீங்கள் அதை போய் இது பண்ணிட்டு வரலாம். அதோட வீடியோ வந்து செப்பரேட்டாக நான் வந்து இந்த சேனலில் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த லண்டன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அதில் நம்ம உள்ளே ஏறி நம்ம வெளியில் வரலாம். அது வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதோட அழகு வந்து நீங்கள் நேரில் பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன இடத்துல இந்த மாதிரி பக்கத்தில் போட்டு கலரில் லைட்டிங்ஸ் வச்சு பண்ணுறது வந்து நம்ம அங்கே போய் ரியலாக பார்க்கும்போது உண்மையிலே நல்லாயிருக்கு. அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு வே உள்ளே போயிட்டு நம்ம வெளியில் வரலாம். அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. அது உள்ளே போயிட்டு நம்ம வெளியில் வந்து வரலாம். அந்த இடத்துல பாலம் மாதிரி இருக்கிற இடத்துல நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கீழே வந்து மேட் போட்டிருக்காங்க. மேட் மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. அது உண்மையிலேயே கொஞ்சம் நல்லாயிருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மண் மாதிரி இருக்கும் இல்லையா, வெறும் தரையாக இருக்கும். மேட் போட்டிருக்கிறது உண்மையிலே நல்லாயிருக்கு. சின்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ், 80 ருபீஸ், 40 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது.
இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சைடில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வழியாக ஏறி நம்ம அடுத்த பக்கம் நம்ம கீழே இறங்கலாம். இந்த பிரிட்ஜில் ஏறி நின்றுட்டு நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. லைட் செட்டப் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. நம்ம அங்கேருந்து மூவ் ஆகி உள்ளே போகலாம். இந்த பிரிட்ஜிலேருந்து அந்த பிரிட்ஜுக்கு உள்ளே கனெக்ட் ஆகிருக்கு. துபாயில் குளோபல் வில்லேஜ்ன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுருப்பாங்க. அதோட கான்செப்ட் தான் நம்ம சென்னையில் இது நம்ம பார்க்குறோம். இதை முடிச்சுட்டு நம்ம கிட்ஸ் பிளே ஏரியாக்கு போகலாம். கிட்ஸுக்கு இது மாதிரி சின்ன ட்ரெயின்ஸ்லாம் இருக்குங்க. இது வந்து 60 rupees தான் ஒரு ஆளுக்கு. டிராகன் ட்ரெயின் வந்து 80 rupeesங்க.
ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதில் 100 rupees தான். தீவுத்திடலில் இது போட்டுருக்கிற இந்த கண்காட்சி அக்டோபர் வரைக்கும் இருக்குங்க. 100 rupees கொடுத்து தாராளமாக இந்த கண்காட்சியை வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.